ரிஷபராசி பெண்ணை புரிந்து கொள்வது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ரிஷபராசி பெண்ணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசி வந்து நிலராசி, புரியுதுங்களா? ஆக்சுவலாக இந்த 12 ராசிகள் இருக்க மேஷம்லேருந்து மீனம் வரையும் அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று இப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் ரிஷபராசிங்கிறது நிலராசி. நிலராசியை சேர்ந்த அத்தனை பேருமே ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சினிமாவோட கனெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக நான் கனெக்ட் பண்ணுறேன். மெட்ராஸ் படத்தில் வந்து அந்த ஹீரோயின் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்ராஸ் பட ஹீரோயின் வந்து ஒரு ரிஷபராசி கேரக்டர். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு டைலாக் சொல்ல அந்த படத்தில் என்ன சொல்ல அப்படின்னா, நான் உன்னை என்ன பெருசாக பண்ணிட்டேன், லைக் உன்னை திட்டியிருக்கேன், இதுதான் பண்ணியிருக்கேன், அதுக்கே நீ இவ்வளோ சீன் போடுற. என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் என்ன தெரியுமா பண்ணா, அவன் பின்னாடி சுற்றின பையனை வந்து போலீஸில் மாட்டி கொடுத்தா, அதுக்கப்புறம் அவனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா, ஆனால் ஃபஸ்ட்டு போலீஸில் மாட்டி கொடுத்தா, நான் அது மாதிரிலாம் அவனுக்கு பண்ணியிருக்கேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதான் கோவத்தில் சொன்னேன்னு சொல்கிறேன்ல, நீ பண்ணது மட்டும் கரெக்டா? நீ லவ் பண்ணா நான் உடனே லவ் பண்றேன்னு சொல்லிடணுமா? ஊர் உலகத்துல பொண்ணுங்க அவங்க லவ் பண்றவங்களை எப்படி எல்லாம் திட்டுறாளுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவளை லவ் பண்ணவன போலீஸ்ல மாட்டி விட்டா, செம்ம அடி அடிச்சாங்க. இப்ப அதே பையனதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறா, ஜாலியா இருக்கிறா. இது வந்து ஒரு டிபிக்கல் ரிஷபராசியோட பிஹேவியர். ரிஷபராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கீங்க, எந்த சூழலையும் என்னை விட்டு போகாம இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை ரிஷபராசி பெண் உங்களை வந்து ரொம்ப விலக்கி வைக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மேபி உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். நீங்கள் அப்படி தான் உங்களை புரிஞ்சுக்கணும். ரிஷபராசி வந்து ரொம்ப செக்யூரிட்டி எதிர்பார்க்கக்கூடிய ராசி. எந்த சூழல்லையும் இவனை விட்டு போக மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ஸோ ரிஷபராசியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன அடல்ட்ஸ் கொடுத்தாலும் கல்லு மாதிரி இன்னும் தாங்கிக்கணும். புதுப்பேட்டையில் சொல்லுவார்ல, தீ மாதிரி வேலை செய்யணுன்ற மாதிரி, அது மாதிரி கல்லு மாதிரி இருந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஏன்னா ரிஷபராசி பெண்ணுக்கு வந்து அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. 8 மணிக்கு நீங்கள் ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 8 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே போயிடணும். நீங்கள் என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அவங்களை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்கன்றதை அவங்களோட கன்சிஸ்டன்சி வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நிலம் நகரும், அந்த கல் நகரும்.